திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கால் நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து நல்ல சொற்களையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருவெண்பாக்கம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருவெண்பாக்கம் என்னும் திருத்தலமானது தொண்டை நாட்டு தலங்களிலே ஒன்று. வெவ்வளூர் நிலையத்துக்கு 11 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது இந்த திருவெண்பாக்கம். இந்த ஊர் பதிகத்திலே உளோம் போகீர் என்று வருவதனால் இப்பக்கத்தவர் இந்த ஊரை உளம்பூதூர் என்றே கூறுவார்கள். உளம்பூதூர் சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரும் வசதியின் பொருட்டு இக்கோயில் அடியோடு பெயர்த்து வேறொரு இடத்திலே வைத்து கட்டப்பட்டுள்ளது. இவ்வூரினுடைய பெயர் வெண்பாக்கம் என்றாலும் கூட இங்குள்ள கோயிலினுடைய பெயர் வெண்கோயில் என்பது ஆகும். இந்த ஊர் பதிகத்திலே 10வது திருப்பாட்டிலே வெண்கோயில் இருந்தாயோ என்ன என்னும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவாக்கால் அறிய கிடக்கிறது. வெண்கோயில் ஒற்றையூரிலே ஊன்றுகோல் அருளுமாறு வேண்டினார். திருவொற்றையூரிலே ஒரு ஊன்றுகோல் ஆக கொடுக்கக்கூடாதான்னு இத்தலத்திலே அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவெண்பாக்கத்திலே கொடுத்து அருளினார். இந்த செய்தியானது ஊன்றுவதோர் கோல் அருளி உலகம் போகீர் என்றானே என்று இந்த தலத்தினுடைய தேவார அடியினாலே விளங்கும். சுவாமி ஊன்றுகோல் கொடுத்ததுனாலே அவருக்கு பேர் என்னன்னா ஊன்றீஸ்வரர்னு பேர். அம்மை மின்னல் ஒளி அம்மை. சுந்தரமூர்த்தி நாயனர் காஞ்சிபுரம் போகும் வரையிலே அவர் முன்னே இறைவியார் அப்படியே மின்னல் போல தோன்றி மறைந்த காரணத்தினாலே இந்த பெயர் வந்தது என்கிறார்கள். காஞ்சிபுரம் சொல்கிற வரைக்கும் அப்படியே மின்னல் மாதிரி இருந்தாங்க. தலவிருட்சம் இலந்தை மரம். இங்குள்ள நந்தியம்பெருமானுடைய வலது கொம்பு சிறிதளவு ஒடிந்திருக்கிறது. என்ன காரணம் தெரியுமே? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஊன்றுகோல் பட்டு அவருக்கு தெரியாதில்லை. நந்தி எங்கே இருக்கு, அது கொம்பு எங்கே இருக்குன்னு தெரியாதில்லை. அவர் கையிலிருந்து ஊன்றுகோலால் அப்படி ஊன்றிக்கிட்டே வராரு. அந்த நந்தியினுடைய கொம்பில் அது பட்டது.
அதனாலே இந்த கொம்பு ஒடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இந்த நந்திதேவருக்கு அருகிலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கல் பிரதிமை ஊன்றுகோலோடு எழுந்தருளிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருவெண்பாக்கம் என்னும் திருத்தலம். இந்த பதிகம் 89வது பதிகம், 7ஆம் திருமுறையில் 89வது பதிகம். 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரண் என்று பொய்யடியேன் பிழைத்திடினும் பொறுத்திட நீ வேண்டாவோ பையறவா இங்கு இருந்தாயோ என்னை பரிந்து என்னை உய்ய அருள் செய்ய வல்லான் உலோம்போயிர் உலோம்போயிர் என்றானே என்று பாடுகிறார். படத்தை உடைய பாம்பை அணிந்தவனே, படத்தை உடைய பாம்பை அணிந்தவனே, அதாவது பையறவான்னுங்கிறார் பாருங்க. அது பொருள் தான். உனது திருவடியே புகழ் என்று கருதி செய்யத்தக்க செயல் இது, செய்யத்தகாத செயல் இது என்று என்பதை சிறிதும் அறியாத பொய்யடியேனாகிய யான் அறியாமையினாலே, ஏதோ அறிவு குறைவினாலே நான் பிழை செய்திருந்தாலும் கூட உன்னுடைய கடமை நீ பொறுத்து கொள்ள வேண்டாமா? யான் செய் பிழை அனைத்தும் பொறுத்தல் உன் கடமை அல்லவா? பொறுத்தல் உனக்கு கடமை என்றோ அங்கனம் பொறுத்து